என்னுடைய பெண்ணுடைய காரியம் கூட நடக்கல, 4வது நாளே வந்து பெயிலுக்கு அப்ளிகேஷன் போடுறாங்க அப்படின்னா, அப்போ அவங்களுடைய மனநிலை என்னங்கிறது இதுலேயே தெரிஞ்சிருச்சுங்க. அதாவது நம்ம ரோட்டில் நம்ம போயிட்டுருக்கோம், ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு ஆம்புலன்ஸ் நம்மளை கிராஸ் பண்ணுற போது நான் அப்படித்தான், நீ யார் என்னன்னு எனக்கு தெரியாது, நான் வந்து நானும் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம்னு நாங்கள் நினைக்கிறேன்னா அதில் போகிற உயிர் நல்லபடியாக போய் அவங்க காப்பாற்றப்படணும், அவங்க நல்லா இருக்கணும்னு தான் வேண்டும். அது நானாகட்டும், என் மகளாகட்டும், என் வீட்டில் இருக்கிற என் குடும்பத்தார் எல்லாமே அந்த அளவுக்கு இருக்கிற எங்கள் குடும்பத்துக்கு பெண் இறந்து கிடக்கிறா. ஆடியோ விசாரணைக்கு வர்றாங்க அவங்க குடும்பத்தில் 3 பேருமே. வரும்போது வந்து ஏதோ ஒரு விருந்துக்கு, கல்யாண விருந்துக்கு வந்துட்டு போன மாதிரி வெளியில் வந்துட்டு போகிறாங்க. 78 நாள் அந்த பெண் உங்கள் குடும்பத்தில் வாழ்க்கை நடத்தியிருக்கா, கணவனாக உங்க கூட வந்து குடும்பம் நடத்தியிருக்கா. கொஞ்சம் கூட நம்ம யாரோ ஒருத்தர் ரோட்டில் அடிபட்டு கிடந்தா கூட நம்மளுடைய மனநிலை வந்து ஒரு அந்த இடத்துல நம்மளுடைய உணர்வுகள் வந்து பிரதிபலிக்கு. ஆனால் 78 நாள் அந்த குடும்பத்தில் இருந்த அந்த பெண்ணை ஒரு துளி கூட அவங்க வந்து, அதாவது அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டே நடக்காத மாதிரி அவங்க போனதுலேருந்தே தெரியுது அவங்க எந்த அளவுக்கு வந்து கண்டிப்பாக என்னுடைய பெண்ணை கொடுமைப்படுத்திக்கிறாங்கிறது. அதை என்னால் உணர முடியுது. அதுக்கு உண்டான தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிறது என்னுடைய போராட்டம். நிறைய, அதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஒரு தாய் தந்தையா வந்து பெண்ணை நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும், நம்மளுக்கு ஒரு நல்ல வசதி இருக்கிறப்போ நல்ல விஷயங்களை செய்து அனுப்புவோம், சந்தோஷமா நம்ம செய்வோம், அது சுமையா நம்ம கருத மாட்டோம், சந்தோஷமா செஞ்சு அனுப்புவோம். அதுக்கு பேர் வரதட்சணைன்னு இருந்தாலும் அது காலங்காலமா மாற்ற முடியாத ஒரு விஷயமா இருக்கு, அதுல எந்த தவறுமே கிடையாது. ஆனா இதற்கு பிறகு வந்த விமர்சனங்கள், இந்த வரதட்சணை சம்பந்தமான விமர்சனங்களா இருக்கட்டும், இதெல்லாம் நீங்க எப்படி வந்து பாக்குறீங்க? ஏன்னா உங்களுடைய பார்வை இங்க மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதுக்காக நான் கேட்கிறேன். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்கவுங்க தாய் தகப்பனா இருந்து மகளுக்கு செய்யற போது அதனுடைய வழி வந்து என்னங்கிறது அவங்களால தான் உணர முடியும். இன்னொருத்தர் வந்து என்னுடைய வழியை உணர முடியாது. அவங்களுக்கு அந்த இழப்பு ஏற்படுற போது அதை உணர முடியுமே ஒழிய என்னுடைய வழி என்னால் மட்டும்தான் உணர முடியும். என்னுடைய பெண் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிற மாதிரி ஒவ்வொரு, அதாவது வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஆகட்டும், சி கிளாஸ் ஃபேமிலி ஆகட்டும், உயர்ந்த இடத்துல இருக்கிறையிலாகட்டும், அவங்கவுங்க மகளுக்கு அவங்கவுங்க மகன் நல்லா இருக்கணும், அவங்களுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கணும். ஏன்னா என்னை பெற்ற அப்பா அம்மா என்னை எப்படி வந்து நல்லா இருக்கும்னு நினச்சி கஷ்டப்பட்டங்கிறத நம்ம இந்த நிலைமைக்கு இருக்கோம். அதே மாதிரி என்னுடைய எண்ணம் இருக்கு. இனி பிறக்கின்ற அந்த குழந்தைங்களுடைய எண்ணம் அப்படித்தான் இருக்கு. கஷ்டப்படக்கூடாது, நம்ம பட்ட கஷ்டம் அவங்க படக்கூடாது, நல்லா இருக்கும்னு நினைக்கிறத எல்லாத்துடைய மனித இயல்பு. அப்படித்தான் நாங்களே எங்கள் பெண்ணை வந்து நல்லபடியாக என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாராக தான் இருந்தோம். இன்னும் என்ன கேட்டாலும் செஞ்சுருப்போம். என்னென்னா பொண்ணு நல்லபடியாக சந்தோஷமாக வச்சுருந்தாங்கன்னா அவங்க கேட்க வேண்டியதில்லை, நாங்களே செஞ்சுருப்போம். ஆனால் அவன் ரொம்ப அவசரப்பட்டாங்க, பொருளாதார பிரச்சனையில் ரொம்ப அவசரப்பட்டாங்க. அதனால் இப்போ நானும் என்னுடைய பெண்ணை இழந்துட்டு நிற்கிறேன். வெளியிலேருந்து சொல்கிற போது எல்லாருமே கருத்து சொல்கிறாங்க, அப்பா அம்மா தான் முதல் குற்றவாளியாக இருக்கணும். ஏன்னா அந்த பொண்ணை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கல, 5 நாளில் முதல் வந்தப்பவே வந்து அவங்க அப்பா அம்மா வந்து கரெக்டான முறையில் கேட்டிருக்கணும், பிடிச்சிருக்கணும், அப்பயே டிசிஷன் எடுத்துருக்கணுங்கிறாங்க. இது வந்து கடையில் வாங்கின சட்டையோ பேண்ட்டோ ட்ரெஸ்ஸோ இல்லைங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு பொருளோ இல்லை, வாங்கி போட்டு ஆகலை அப்படின்னா வேணான்னு அப்பயே டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அந்த 1000 ரூபாயோட போச்சு, அடுத்த பொருள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது. இது ஒரு 2 குடும்ப சம்மந்தப்பட்ட வாழ்க்கை பிரச்சனை.